Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நாம முருங்கை கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்ப பார்த்தறலாம். இதற்கு நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரை எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு 100 கிராம். ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, ஆயில் 3 ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காய தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சால்ட் தேவைக்கேற்ப. புளி சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வேக வைப்பதற்கு தண்ணீர் 1 சொம்பு. உருளை வச்சு நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். கழுவி வச்சுருக்க துவரம் பருப்பு கூட நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், அதையும் சேர்த்துருங்க. அடுத்தது சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், அதையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுக்க 1 சொம்பு தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குக்கரை 3 விசில் வரைக்கும் மூடி போட்டு பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பில் கடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், அதில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். கரண்டி வச்சு வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம தண்ணியோடு வந்து பருப்பு போட்டு மத்து போட்டு கடைஞ்சாக்கா பருப்பு வந்து நல்லா மசியாது. அதனால் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறமா மத்து போட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மத்து போட்டு கடைஞ்சோடனே பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி வந்துடணும். பருப்பு வந்து ஃபுல்லாக குழஞ்சி வந்துடணும். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து நம்ம கரைஞ்ச பருப்புலேயே சேர்த்துடலாம். அதுதான், இப்போ பருப்பையும் நம்ம கடைஞ்சி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். கடுகும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து 2 வெங்காயம் வந்து பருப்பு வேக வைக்கும் போது கட் பண்ணி வச்சு இதில் போட்டோம். அதில் கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். அந்த வெங்காயத்தை வந்து தாளிக்கு போட போகிறோம். வெங்காயத்தையும் போட்டு வதக்கின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்து இப்போ சேர்த்துடலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரையை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம சாம்பார்லேயே சேர்த்துடலாம். நம்ம வழக்கமாக வைக்கிற சாம்பாரோட இந்த முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாம்பார் தான். இப்போ இந்த சாம்பாரில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துடலாம். குழம்புக்கு வந்து தண்ணியை வந்து தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கணும் முருங்கைக்கீரை சாம்பார்ன்றதுனால. அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் தண்ணி சேர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 சொம்பு தண்ணி இப்போ சேர்த்துருக்கேன். நம்ம பருப்பு வேக வைக்கும் போது 1 சொம்பு சேர்த்துருந்தோம். அது இல்லாமல் இப்போ ஒரு 1/2 சொம்பு தண்ணியை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு குழம்பு கலக்கி விட்டுருங்க. குழம்பு வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சாலே போதும். நம்மளோட முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ 5 நிமிஷமாக குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். நல்ல வாசனையில் முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் வந்து விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லை கட்டிவிட்டால் பரவாயில்ல. நம்ம நெய் போடா கட்டி கூட நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் நல்லா கமகமாக நல்லா வாசனையாக தான் இருக்கும். இன்னும் கூடுதல் வாசனை வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கமகமான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்களை உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.